வீடு இதான் சார் விநாயகர் வீடு. எல்லாரும் சந்தோஷமா திருப்தியா சாப்பிட போறீங்க. என்ன நான் சொல்றது? அவர் முகத்தை பாருடா, எவ்வளவு அழகா கலரா. முகம் மட்டுமா, மனசு வெள்ளடா. எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு போடுங்க, வயிறார சாப்பிடட்டும். தம்பி மயில் வாங்கணும், அண்ணனுக்கு கறி குழம்பு ஊத்துடா. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு சந்தோஷப்படுறாரு. சாந்தமான மனுஷன். தொடக்கறியும் நெஞ்சலமும் தாராளமா போடுங்கடா. போட்டுருவோம். சார், நீங்க பரிமாறவங்களை மட்டும்தான் பாக்குறீங்க. அப்படியே கீழே குடிஞ்சி பந்தில உட்காந்து சாப்பிட்றவங்களையும் பாருங்க சார். ஏன் எல்லாரும் அழுகுறாங்க? ஓ, சாப்பாடு ரொம்ப காரமோ? காரம் இல்ல சார், அடுத்த நடக்க போற கோரம். எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டீங்களா? யாருக்கு ஒண்ணும் குறை இல்லையே? தம்பி மயில் வாங்கணும், வெளிக்கட்ட இழுத்து மூடுறா. ஆரம்பிக்கலாமா? இனி என்னால பொறுத்துக்க முடியாது. எங்க போறீங்க? நான் மாவட்ட கலெக்டர் போய் இதை நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். அப்படியே ரிவேஸ் வா. அங்க பாருங்க. டே செந்தில், நிதானமாடுறா. இங்க நடக்கிற அடிதடிய கிரிக்கெட் மேட்ச் மாதிரி சிப்ஸு கூல் ட்ரிங்க்ஸ் வச்சுக்கிட்டு புதுபலமா பாக்குறாரு. அவர்தான் இந்த மாவட்ட கலெக்டர். விநாயகத்தோட நெருங்கிய சிநேகிதன். இப்படி மங்காத்த ஆட்டம் ஆடுறவனுக்கு மாவட்ட கலெக்டர் நண்பனாடா? விநாயகம், இன்னைக்கும் ஷோ சூப்பர்ப்பா. அடுத்த மேட்சுக்கு கவலையே படாத, அடுத்த மேட்சுக்கு நீதான் பாரு. தேங்க்யூ தேங்க்யூ. நான் மார்க்கெட்ல தண்ணி எடுத்து கலாட்டா பண்ணேன். பொண்ணை கை பிடிச்சி இழுத்தான். அதோ அவன் கந்து வட்டி வசூல் பண்ணான். இதுக்குதான் அடிக்கிறீங்க தெரியுதுண்ணே. பட் சுமால் டவுட்ண்ணே, சோத்தை போட்டு ஏன்னா அடிக்கிறீங்க? நம்ம அடியை தாங்கணும்னா உடம்புல தெம்பு வேணும். சாப்பிட்டா தெம்பு அடி வாங்கலாம்ல, அதுக்குதான். உன்னை பார்த்தா ரொம்ப டயர்டான மாதிரி தெரியுதுப்பா. ஆமாண்ணே. டேய், தம்பிக்கு இன்னொரு ரவுண்ட் சாப்பாடு போடுங்கடா. ஐயோ, மறுபடியும் சாப்பாடு. ஓடுங்கடா. இந்த வாரம் பார்த்த எந்த மூஞ்சியாவது அடுத்த வாரம் பார்த்த